அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நம்மள நிறைய பேர் இருக்கு, அதாவது முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் 1-2 காய்கறி செடியாவது வச்சுப்போம். அண்ட் காய்கறி விவசாயிகளே உங்களோட நிலத்தில் வந்து கண்டிப்பாக நோய் தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி போரான் சத்து குறைபாடு, அதாவது இலைகள் வந்து மஞ்சள் ஆகுதுங்க, பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரு இயற்கையான தீர்வு என்ன பார்த்தீங்கன்னா எருக்கஞ்செடி தாங்க. அதான் ஆமாங்க, அதாவது எருக்கஞ்செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் விவசாயிகள் வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா எருக்கஞ்செடி எடுத்து எந்த பயிர் போடுறதுக்கு மேலே மண்ணில் வந்து போட்டு விட்டுருவாங்க. அது வந்து மக்கி அது வர நாற்றத்துக்கு பூச்சி அந்த நோய் தாக்கம் எதுவுமே வந்து வராதுங்க. சரிங்க, இப்போ இதை வந்து நம்ம முக்கியமாக காய்கறிக்கு எப்படி வந்து பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நல்லா எருக்கஞ்செடி எடுத்துக்கிட்டு நல்லா துண்டு துண்டா வெட்டி ஒரு பக்கெட்டில் வந்து போட்டு அது மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சிருங்க. எவ்வளோ நாளும் சரிங்க. நல்லா 3 தடவை தண்ணி ஊற்றி வச்சதுக்கு 7 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிட்டே போக முடியாத அளவுக்கு அப்படி வந்து வாட வீசுங்க. அப்படின்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு வந்து அர்த்தம். அதை நீங்கள் எடுத்து 10 லிட்டர் தண்ணிக்கு அது வந்து 1 லிட்டர் கலந்து எந்த விதமான பயனும் அதை நீங்கள் அடிச்சு விட்டிங்கன்னா நோய் தாக்குதல் வராது. அதாவது சத்து குறைபாடு, போரான், கால்சியம், அப்புறம் நைட்ரஜன் சத்து குறைபாடு வந்து இருக்குது. பூச்சிகள் ஈஸியாக உங்களால் கட்டுப்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.